ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிரிப்டோ கரன்சியில் ஏர்ன் பண்ணதுக்கு நிறைய விதமான வேலெட்டு, கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சு, டெக்ஸு, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் சரி, உங்கள்கிட்ட மெயினாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு அப்ளிகேஷன் வந்து பார்த்தா இந்த ஃபேசட் பே அப்படின்னு சொல்லக்கூடிய மைக்ரோ வேலெட். ஓகேங்களா? என்ன ப்ரோ வேலெட்டுன்னு சொல்லுவோம் புதுசாக இருக்கும், இதெல்லாம் மைக்ரோ வேலெட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஒரு வேலெட்டு மூலிமா உங்களால் கிரிப்டோ கரன்சி ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். எஸ், ஃப்ரீயாகவே உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ நிறைய பேர் டவுட் ஆகும், கிரிப்டோ கரன்சி வந்து பண்ணால் அமௌண்ட் கொடுத்தே பை பண்ண முடியல, இப்போ என்ன ப்ரோ நீ ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, எஸ் 100% வந்து பண்ணால் இந்த ஒரு விளையாட்டு மூலிமா உங்களால் வந்து கிரிப்டோ கரன்சி ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ என்னோட ஏர்னிங்ஸ் ப்ரூஃபே நான் லைவாக வந்து ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த ஒரு ஃபேசட் பே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைக்ரோ விளையாட்டு மூலிமா நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 111 ஓகேங்களா, ஒரு $110 வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 ருபீஸ் வரும். ஓகேங்களா? இந்த 90 ருபீஸ், INR ருபீஸ் கால்குலேட் பண்ணிங்கன்னா, அண்டு நான் என்னென்ன காயின்ஸில் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயினு, எத்ரியம், டாஜு, எல்டிசி அண்டு பிட்காயின் கேஷு, ட்ரானு, ஸோ இந்த மாதிரி ஓகேங்களா. இதில் இருக்கக்கூடிய ஒரு லிஸ்ட் ஆஃப் ஒரு 15 காயின் மேலே கொடுத்துருக்காங்க. அந்தந்த காயினில் வந்து போனால் ஒரு குட்டி குட்டி அமௌண்ட் வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது எப்படி நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறது? இதை ஏர்ன் பண்ணது எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண கிடையாது. ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பண்ணால் ஃப்ரீயாக தான் ஏர்ன் பண்ணேன். இது எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டோம். அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு வீடியோவும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஆல்சோ நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜாயின் பண்ணது மூலிமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெப்சைட்டோட பேமெண்ட் ப்ரூஃப், அந்த வகை அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுதா இல்லையா, நிறைய கிரிப்டோ அப்டேட்ஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இதன் மூலியம் உங்களுக்கும் ஒரு குயிக்கான அப்டேட் கிடைக்கும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ நம்ம ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணாமல் தான் மஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிடுவாங்க. ட்விட்டரில் வந்து நிறைய விதமான அப்டேட் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதுவும் வந்து குயிக்காக உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வரும். சைன் அப் பண்ணுற பேஜ். உங்கள் யூசர் நேமை செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்கள் நேம் கூட நம்பர்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. அண்ட் மெயில் ஐடி என்டர் பண்ணுங்கள். மெயில் ஐடி ரிப்பீட் பண்ணுங்கள். அண்ட் பாஸ்வேர்டு நீங்களே செட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேப்ஸ் லெட்டர்ஸ் இருக்கணும், ஸ்மால் லெட்டர் இருக்கணும், அண்டு நம்பர்ஸ்லாம் இருக்கணும், அண்ட் @ அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் கேரக்டர். ஓகே, எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஓகேங்களா, உங்கள் நேம் கூட நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் கேப்ச்சா அது பண்ணால் வெரிஃபை பண்ண மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு 2 கேப்ச்சா வந்து பண்ணால் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு பசில் ஒன்று சால்வ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பண்ணால் அவங்க ஒரு 3 இது வந்து பண்ணால் கரெக்டான ஒரு ஆர்டரில் வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஆர்டரில் வந்து பண்ணால் நம்ம கரெக்டாக பிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பண்ணால் ஸ்டார் இருக்குது, செகண்ட் வந்து பண்ணால் அந்த பேக் மாதிரி தேர்டு இது. ஓகே, அப்ளை பண்ணிவிடுவோம். அண்ட் எஸ் எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது. ஒன்ஸ் லாகின் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆனால் யூசர் டேஷ்போர்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? உங்களோட போர்ட்ஃபோலியோ, நீங்கள் என்னென்ன காயினை எவ்வளோ கலெக்ட் பண்ணீங்க அந்த மாதிரி. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 112 ஓகேங்களா, ஒரு $112 வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இதை ஏர்ன் பண்ண நான் ஒரே நாளில் ஏர்ன் பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஓகேங்களா? நான் இது வந்து பார்த்தா ஒரு 6 மந்த் 1 இயராக பார்த்தா யூஸ் பண்ணிட்டுருக்கேன். என்னோடய ஃப்ரீ டைமில் மட்டும் ஓகேங்களா, என்னோடய ஃப்ரீ டைமில் மட்டும் நான் ட்ரை பண்ணுவேன். ஓகேங்களா? அதுவும் வந்து பார்த்தா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு 1 டைம் 2 டைம் தான் பண்ணா இப்போ ரீசென்ட் டேஸில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ டைம் இருந்தது. அந்த டைமில் நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஓகே, உங்களோட ஃப்ரீ டைமில் கிடைக்கிற டைமில் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும், ஒரு நல்ல இன்கம் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஓவராலாக பார்க்கும்போது நீங்கள் என்ன ப்ரோ 6 மந்த்துக்கு வந்து பார்த்தா ஜஸ்ட் ஒரு 10,000 தான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுக்காக நான் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண கிடையாது. அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு 6 மந்த் விட்டு பல்காக வந்து பார்க்கும்போது 10,000 ஏதோ நல்ல ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? ஒரே நாளில் ஏர்ன் பண்ண முடியாது. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த அ இந்த ஒரு மைக்ரோ வேலெட்ல வந்து ஒர்க் பண்ணீங்கன்னா, அந்த அளவுக்கு உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணுறது உங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டெபாசிட் அண்ட் வித்ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் கிளிக் பண்ணி எந்த காயினை ஏர்ன் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ட்ரான் காயினை ஏர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ட்ரான் காயினை ஜஸ்ட் அந்த சைடில் 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணால் டெபாசிட் வித்ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். டெபாசிட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த காயினோட அட்ரஸை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த 3 டாட் லைனை கிளிக் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் பார்த்தா தெரியும் இந்த 3 டாட் லைனு. ஓகேங்களா? அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை ஏர்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 விதமான
டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு ஃபேசட்டில் வந்து என்ன பண்ணுது, அந்த ஆஃபர் வாலர் சர்வே, பெய்டு டூ கிளிக்கு, ஸ்டேக்கிங் பண்ணி ஏர்ன் பண்ணுது. இந்த மாதிரி 5 இது இருக்கும். இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சர்வே இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இந்த ஃபேஸஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த காயினை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ட்ரான் காயினை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ட்ரானோட காயினோட அட்ரஸ் தான் வந்து காப்பி பண்ணி கொண்டு வந்தேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு பிடிச்ச வெப்சைட் வந்துன்னா ஃபேவரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஹார்ட்டின் சிம்பிள் இருக்கும். நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த ஃபேஸஸ் லிஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நிறைய விதமான வெப்சைட் இருக்கும். இந்தந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து பார்த்தா ஜஸ்ட் ஒரு கேப்சாட் ஃபில் பண்ணுறது, ஒரு ஆட் வந்து பார்க்குறது, இது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சதோசி கணக்கில் வந்து பண்ணால் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதை தான் வந்து பண்ணால் உங்களுக்கு ட்ரானோ அப்படின்னா கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? ஒரு வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா ஒரு ட்ரானோலாம் கலெக்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு 0.0005 அந்த ரேஞ்சு தான் பார்த்தா உங்களால் கலெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இது நீங்கள் எப்படி செக் பண்ணலாம், எந்த வெப்சைட்டில் அதிகமாக பேமெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் பாருங்க பேமெண்ட்டே கிடையாது இப்போ. நான் எப்படி சொல்லுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸட் ஹெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? ஃபுல்லாக இருந்தால் தான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, எனர்ஜி கீழே இருக்கும். ஓகேங்களா? அந்த எனர்ஜி வந்து ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி வெப்சைட்டை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வெப்சைட்லாம் வந்து ஆர்டின் போட்டு வந்து பண்ணால் உங்கள் ஃபேவரட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆர்டின் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி உங்கள் ஃபேவரட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட் லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த வியூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, அது ரீடைரக்ட் ஆகி அவங்களோட வெப்சைட் கூப்பிட்டு போகும். ஓகேங்களா? ஸோ அவங்க சொல்லியிருக்கிற டாஸ்க் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாவே போதும். இந்த வெப்சைட்டில் பாருங்கள், எவ்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 180 மினிட்ஸ், அதாவது 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியும். உடனே கிளைம் பண்ண முடியாது. 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியும். ஒரு நாளைக்கு வந்து 5 டைம்ஸ் வேணால் கிளைம் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு டைம் வந்து 0.1 டிஎக்ஸ் தான் உங்களால் கிளைம் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, 5 டைம்ஸ் இருக்குன்னா ஒரு நாளைக்கு 0.5 டிஎக்ஸ் இருக்குன்னா இந்த வெப்சைட் மூலமாக உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? மற்ற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேறு வெப்சைட்டை ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இத்தனை டைம் தான் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இதில் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேலட் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். நம்மளோட வேலட்டு தான். ஓகேங்களா? ஸோ அது என்னன்னா கேப்ச்சா மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணால் போதும். அது கிளைம் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கொடுத்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸட் பேஜ் கிரியேட் பண்ணும்போது ஒரு இமெயில் ஐடி கொடுத்தோம் பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ண சொல்லும். ஓகேங்களா? அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரீடைரக்ட் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கேப்ச்சா வந்து டைப் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? இப்போ 1+5 = 6 அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணால் போதும். அந்த மாதிரி சின்ன சின்ன கேப்ச்சா இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு வெப்சைட்டும் ஒவ்வொரு விதமான கேப்ச்சா இருக்கும். அண்டு அடுத்த வெப்சைட் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட் வந்து கம்மியாக தான் ட்ரை பண்ணுவேன். இதுக்கு நான் ஒரு தனி ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சுருக்கேன். அந்த லிஸ்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பிஎன்பி செயின் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஎன்பி ஏர்ன் பண்ணது, ட்ரான் ஏர்ன் பண்ணது எல்லாமே அந்த ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. மல்டிபிளி அண்டு பிடிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே ஒரு 10 கேம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த 10 கேம்ஸுமே எனக்கு ரொம்பவே ஈஸி தான். ஓகேங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கிராஷ் கேமும் இந்த மைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேமும் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அந்த கிராஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேம் வந்து ரொம்பவே ஈஸி. இந்த இந்த ஏவியேட்டர் கேம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஜஸ்ட் அதே கான்செப்ட் தான். ஓகேங்களா? நீங்கள் அமௌண்ட் வந்து பெட் பண்ணணும். ஓகேங்களா? உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காயின் வந்து பெட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிட்காயினை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பிட்காயினை சூஸ் பண்ணிட்டேன். அதில் எவ்வளோ பெட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கீழே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். மினிமம் பெட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? மினிமம் வந்து இந்த அளவுக்கு பெட் பண்ண முடியும். ஸோ 1/2 பெட் பண்ணலாமா? ஓகே, மினிமமாக பெட் பண்ணுறேன். ஓகேங்களா? இன்னொரு 2 ஜீரோ வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த அளவுக்கு நான் வந்து பெட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? பெட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கீழே வந்து வின்னிங் சான்சஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அடுத்து இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைமிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள பெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா, அது வந்து போயிட்டே இருக்கும். மேலே போயிட்டே இருந்து ஒரு இடத்துல போய் வெடியும். ஓகேங்களா? அது வெடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜஸ்ட் உங்கள் அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பெட் அப்படின்னு சொல்லக்கூடிய கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா, இப்போ அது மேலே போயிட்டே இருக்குங்களா, இந்த கேஷ் அவுட்னு அப்படி சொல்லக்கூடிய ஆப்ஷன் கொடுத்து நான் கேஷ் அவுட் கொடுத்து வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தோடனே அமௌண்ட் வந்து நமக்கு ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள். இது வந்து ரொம்பவே ஈஸியாக பண்ணால் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். நான் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்கக்கூடிய காயினை டபுள் பண்ணிப்பேன், ட்ரிபிள் பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஸோ கொஞ்ச நேரம் வந்து பண்ணால் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் கேப்ச்சா போய் டைப் பண்ணது எல்லாமே வந்து ரிஸ்க்கு. ஓகேங்களா? ரிஸ்க்கே இல்லை, ரிஸ்க்கே கிடையாது அது. ஆனால் டைம் ஆகும். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் நான் கொடுக்குறேன், பெட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டே இருக்கலாம். போயிட்டே இருக்கும்போது வந்து கீழே கவுண்டர் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
பெட் வந்து ப்ளேஸ் ஆகல. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் வந்து நம்ம ப்ளே பண்ணல. நெக்ஸ்ட் ரவுண்டு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிட்டு ஒரு இடத்துல போய் கேஷ் ஆகும், வெடியும். அதுக்கு முன்னாடி நம்ம அமௌண்ட்டை க்ளைம் பண்ணிக்கணும். ஸோ பார்ப்போம். ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த மேட்ச் நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் கொடுத்துட்டேன். ப்ளேஸ் பண்ணிட்டு டைம் ஸ்டார்ட் ஆகி இப்போ மேலே போயிட்டே இருக்குது. கேஷ் அவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நான் வெளியே வந்துடுறேன். ஓகே, அதுக்குள்ளே அது விடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி சம்டைம்ஸ் லாஸும் ஆகும். ஓகேங்களா? லாஸ் ஆகாமல் நம்ம ப்ளே பண்ண முடியாது, லாஸும் ஆகும், நம்ம வின்னிங்கும் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு மேட்ச் இல்லை, ஒரு மேட்ச் நம்ம வின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மேட்ச் பாருங்கள், ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணி வெளியே வந்துட்டு அந்த அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய அமௌண்ட்டை டபுள் பண்ணிட்டு ட்ரிபிள் பண்ணது இந்த மாதிரி கேம்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து கீழே நான் இன்னொன்று மேஜராக ப்ளே பண்ணிட்டு மைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது கேம் அதிகமாக ப்ளே பண்ணுவேன். ஓகேங்களா? என்ன அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணும்போது அப்படின்னா இந்த மைன்ஸ் வந்து கூட கலெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் எதுனா ஒரு பாக்ஸ் வந்து பாம் இருக்கும். அந்த பாமை கிளிக் பண்ணிட்டா நமக்கு அமௌண்ட் வந்து லாஸ் ஆகிடும். ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம 3 பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு கேஷ் அவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் கொடுத்து நான் வெளியே வந்துட்டேன். ஸோ இப்போ நான் இன்னொரு மேட்ச் இதை ப்ளே பண்ணுறேன். ஓகேங்களா? பிட்காயின்லேயே என்னெல்லாம் சூஸ் பண்ணிக்கிறேன். பிட்காயினே சூஸ் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து கீழே என்டர் பண்ணிவிட்டேன். என்டர் பண்ணிவிட்டு மைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து லாஸ்ட் மேட்சோட பெட்டு நான் பெட் அப்படின்னு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நியூ மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் 2-3 பாக்ஸ் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள், இன்னொன்று கிளிக் பண்ணுங்கள். ஓகே, 4 கிளிக் பண்ணிட்டேன். 4 கிளிக் பண்ணிட்டு கேஷ் அவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் கொடுத்து நான் வெளியே வந்துட்டேன். ஓகேங்களா? நமக்கு உண்டான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடும். ஒரு 1.64x மடங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். ஓகேங்களா? நம்ம பெட் பண்ணதை விட ஒரு 1.6 மடங்கு அதிகமாக கிடைக்கும். இன்னும் 2 பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டா 2 மடங்கு நான் பெட் பண்ணது அப்படியே டபுளாக கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? இவ்வளோ சிம்பிள் கான்செப்ட். நான் மோஸ்ட்லி வந்து இந்த ஒரு 2 கேம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். மீதி எல்லா கேமே ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணால் வீடியோட லென்த் அதிகமாக போயிட்டே இருக்கும். ஸோ மற்ற கேம்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.